விஷ்ணுவுக்குள் யோகமாயா என்னும் பெண் சக்தி ஒன்று இருந்தது. யோகமாயாவை வரவைத்த விஷ்ணு அவரிடம், மதுராபுரி சிறையிலே தேவகியும் வாசுதேவரும் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களின் வயிற்றில் நான் அவதரிக்கப் போகிறேன். அதற்கு முன் என்னுடைய இன்னொரு சக்தியான ஆதிசேஷன் தேவகியின் வயிற்றுக்குள் சென்று விட்டான். நீ எது குலத்தின் தலைவனான் கோகுலத்தில் வசிக்கும் நந்துகோபனின் மனைவி யசோதையின் வயிற்றில் உருவெடு. சில காலம் கழித்து நீ உன் மாய சக்தியை கொண்டு தேவகியின் வயிற்றில் இருக்கும் கருவை அகற்றி வாசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றில் மாற்றிவிடு. பிறகு நடப்பதை யாம் பார்த்துக் கொள்கிறோம் என்றார். விஷ்ணுவின் உத்தரவையற்ற யோகமாயா, பரந்தாமரே, பூமியில் என்னுடைய பங்கு என்ன என்று கேட்டார். அதற்கு விஷ்ணு பகவான், பூலோகத்தில் உன்னை என் தங்கையாக, அதாவது கிருஷ்ணரின் தங்கையாக கருதுவார்கள். உன்னை துர்க்கை, வைஷ்ணவி, சாமுண்டி, காளி, விஜயா, அம்பிகா என்ற பல பெயர்களை சூட்டி ஆராதனை செய்வார்கள். உன்னை நம்பி யாகங்களும் நடக்கும் என்றார். ஆனந்தம் அடைந்த மாயை பூலோகத்திற்கு வந்து யசோதையின் வயிற்றில் கருவாக உருவாகினார். சில காலம் கழித்து தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமரை ரோகிணியின் வயிற்றுக்குள் மாற்றி விடுகிறார். இவ்வாறாக விஷ்ணு பகவான் தன்னுடன் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை உறுதிப்படுத்திக் கொள்கிறார். மேலும் பலராமரின் கரு இன்னொரு பெண்ணின் வயிற்றுக்குள் ஈர்க்கப்பட்டதால் அவரை ரமணன் என்றும் அழைப்பர். அவரை யார் தூய மனதோடு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவரே குழந்தையாக பிறப்பார் என்று கூறப்படுகிறது. 6 குழந்தைகளை கொன்ற பாவம் மற்றும் இன்னொரு குழந்தை கற்பத்திலேயே கலைந்து போக தன்மேல் தேவகிக்கு ஏற்பட்ட கோபம்தான் அதற்கு காரணம். அதையும் 7வது கொலையாக கருதி அதனால் தமக்கு துன்பம் நேரிடுமோ என்ற பயத்தில் இருந்தான் கம்சன்.